நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக பிரியா பிரின்ஸ். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ராம்நாத் கோவிந்த் தனது பொது வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை தற்போது காணலாம். 71 வயதான ராம்நாத் கோவிந்த் 1945ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் உள்ள பால்க் என்ற கிராமத்தில் பிறந்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக 16 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியுள்ளார் ராம்நாத் கோவிந்த். பாஜகவில் இணைந்து அந்த கட்சியின் தாழ்த்தப்பட்டோர் பிரிவான தலித் மோக்ஷா அமைப்பின் தலைவராக செயல்பட்டவர் ராம்நாத் கோவிந்த். பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராகவும் ராம்நாத் கோவிந்த் வலம் வந்துள்ளார். பாஜக சார்பில் மாநிலங்களவைக்கு இருமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக 1994ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை 12 ஆண்டுகள் பதவி வகித்துள்ளார். கடந்த 2015ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி பீகார் மாநில ஆளுநராக ராம்நாத் கோவிந்த் நியமிக்கப்பட்டார். தமிழக சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதா நிறைவேறியது. இப்பொழுது ஜிஎஸ்டி சட்ட முன்வடிவை நிறைவேற்றுவதற்கு முன்னால், இந்த அவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னால் நியாயமாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வணிக பெருமக்களை, தொழிலதிபர்களை, இதனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த அமைப்புகளுடைய நிர்வாகிகளை எல்லாம் அழைத்து பேசியிருக்க வேண்டும். அந்த முறையை இந்த அரசு கையாளவில்லை. அதற்கு பிறகு நான் கடைசியாக இதை செலக்ட் கமிட்டிக்காவது அனுப்பி அதற்கு பிறகு இந்த சட்ட முன்வடிவை இந்த அவைகளை வைக்கலாம் என்ற அந்த கருத்தை நான் எடுத்து சொன்னேன் திமுக கழகத்தின் சார்பில். அதையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அதை நாங்கள் எதிர்த்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு அதிமுக புரட்சித் தலைவி அம்மானி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பாண்டியராஜன் வரவேற்பு தெரிவித்தார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 1575 பணியிடங்கள் விரைவில் நியமனம் செய்யப்படும் என்று அமைச்சர் தங்கமணி அறிவித்துள்ளார். அதாவது சோலார் பம்ப் செட் கொடுக்கறதுக்காக 15 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியிருக்கின்றோம். அதேபோல் தற்காலில் 2.5 லட்சம் 3 லட்சம் என்று அறிவித்திருக்கின்றோம். ஏற்கனவே பதிவு பண்ணவர்கள் யார் யார் சீனியாரிட்டியில் இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் கேட்டையில்லை. பதிவு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இதை கட்டினார்கள் என்று சொன்னால் உடனடியாக கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது விவசாயிகளுக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே விவசாயிகள் பல சலுகை செய்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில் இது. சுகாதாரத்துறை தொடர்பாக கேள்வி எழுப்ப சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் தினகரன் ஆதரவாளரும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான தங்க தமிழ்செல்வன் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட தருமத்துப்பட்டியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க 3 ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் தற்போது வரை கட்டிடப் பணிகள் தொடங்கப்படவில்லை என கூறி ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் கேள்வி எழுப்பிய முயன்றார். ஆனால் அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் பேரவையிலிருந்து தங்க தமிழ்செல்வன் வெளிநடப்பு செய்தார். வெளிநடப்புக்கு முன்பாக சபாநாயகரின் இருக்கை அருகே சென்ற தங்க தமிழ்செல்வன் அனைவருக்கும் வாய்ப்பு தருவதாகவும் ஆனால் 3 ஆண்டுகளாக கேட்டும் தமக்கு வாய்ப்பு தரவில்லை என்றும் கூறினார். அதை திமுக உறுப்பினர்கள் மேஜையை தட்டி வரவேற்றனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 16 தமிழக மீனவர்களையும் 136 படகுகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதிய கடிதத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்களில் மண்டபம் மீனவர்கள் 5 பேர் எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்ததை குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பலமுறை வலியுறுத்தியும் இதுபோன்ற செயல்கள் தொடர்வதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையின் இதுபோன்ற கைது நடவடிக்கைகளால் தமிழக மீனவர் சமுதாயம் கலக்கத்தில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க இரு நாடுகள் இடையேயான ராஜக உறவுகளில் முக்கிய முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் தமிழகத்திற்கு முதலமைச்சராக முடியாது என பாஜக தேசிய செயலாளர் எச். ராஜா கூறினார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் கூறிய பின்னரும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எச். ராஜா வலியுறுத்தினார்.
செல்வி ஜெயலலிதா இறந்த உடனே திமுக நாம் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நினச்சிட்டு நரி போல போனாங்க. அது இன்னும் நடக்கலைன்ன உடனே வசிப்பாய் கொள்கிறாங்க. அவ்வளவுதான் அந்த பஞ்சதந்திர கதை. அதை நான் விஸ்தாரமாக சொல்ல முடியலை என்னால். அந்த பஞ்சதந்திர கதையின் நரி நிலையில் நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்கார். அவர் சிஎம் ஆக முடியலையேன்னு. ஆனால் எனக்கு என்ன நான் ஜோசியரில் எல்லாரும் நான் ஜோதிடரோ நினைக்கிறாங்க. அது ஸ்டாலினோட ஜாதகம் பார்த்தவங்க சொல்கிறாங்க ஜென்மத்துக்கு அவர் ஜாதகத்தில் சிஎம் வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. தருமபுரி மாவட்டம் பொம்மாளியை சேர்ந்த இருளர் சமூக மக்கள் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குத்தாட்டம் போட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே உள்ள பொம்மாளி மலை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட இருளர் சமூக குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. சாதி சான்றிதழ் இல்லாமல் அரசின் சலுகைகளை பெற முடியாமல் இவர்கள் தவித்து வருகின்றனர். பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து அவர்கள் அங்கு குத்தாட்டமிட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தி அவர்களை சமாதானப்படுத்தினார். மேலும் பொம்மாளி கிராமத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்து சாதி சான்றிதழ் கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். திருச்சியில் மகனின் கொலை வழக்கில் சாட்சி சொல்லவிருந்த தந்தையை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சியில் உள்ள தென்னூரை சேர்ந்த அண்ணாதுரை என்பவரின் மகன் 8 மாதங்களுக்கு முன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. வழக்கின் முக்கிய சாட்சியாக அண்ணாதுரை சேர்க்கப்பட்டிருந்தார். சாட்சி கூற அண்ணாதுரை நீதிமன்றம் செல்ல இருந்த நிலையில் மர்ம நபர்கள் சிலர் அவரை கொலை செய்துள்ளனர். கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி அண்ணாதுரையின் உறவினர்கள் திருச்சி அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகர பாஜக இளைஞரணி தலைவரை மர்ம நபர்கள் வழிமறித்து அரிவாளால் வெட்டியதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆம்பூர் இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த கருணாகர் என்பவரின் மகன் சங்கர் பாஜக நகர இளைஞரணி தலைவராக இருந்து வருகிறார். மேலும் இவர் நிதி நிறுவனம் மற்றும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சங்கரை வழிமறித்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளது. பலத்த காயமடைந்து ரத்த வெள்ளத்தில் மிதந்த சங்கரை அந்த பகுதி மக்கள் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த கொலை முயற்சி தொழில் போட்டியால் நடந்ததா அல்லது அரசியல் காரணத்திற்காகவா என்ற கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.